لبيك لا شريك لك لبيك لبيك والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك. السلام عليكم ورحمة الله وبركاته. ஹாஜிகள் அவங்களோட தவாவை முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு தான் வருவாங்க. இந்த இடத்த மஸ்ஹான்னு சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்களோட சையை சஃபா மலையிலையும் தொடங்கினாங்க. அவங்க சஃபா மலைக்கு வந்து இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஅரில்லாஹ் இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதிட்டு அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்தானோ நானும் அதை கொண்டே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சஃபா மலைக்கு மேலே ஏறினாங்க. ஏறி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஹதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தான்ற துஆவை ஓதிட்டு சஃபா மலையில இந்த மர்வா மலைக்கு போனாங்க. சஃபா மலையில இந்த மர்வா மலைக்கு போகிறதுக்கு நடுவில் வந்து பத்னுல் வாதின்னு ஒரு இடம் வந்துச்சு. இடம் வந்தனொன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் வேகமாக போனாங்க. அது வேகமாக போகக்கூடிய இடத்த ஹாஜிகள் அறிஞ்சு கொள்றதுக்கு இப்போ க்ரீன் கலர் லைட் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹாஜிகள் க்ரீன் கலர் லைட் கிட்ட போய் இந்த கொஞ்சம் வேகமாக போகணும். ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடம் பெய்தணுன்னு வேகமாக போக தேவையில்லை. ஏன்னா அது ஒரு சுன்னத் இல்லை அவங்களுக்கு. இப்படி செஞ்சு ஹாஜிகள் அவங்களோட தவாஃபை முடிப்பாங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.